பஸ்ஸு லேட் ஆச்சு. ஆனால் அந்த டிலே தான் கன்னியாகுமரியில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு போச்சு. வணக்கம் காய்ஸ், திஸ் இஸ் டே 4 ஆஃப் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம். ஸ்டார்டிங்லேயே சொதப்பல். 6:30க்கு வர வேண்டிய பஸ்ஸு 8 மணிக்கு தான் ஊருக்கே வந்து சேர்ந்தது. பஸ்ஸு விட்டு இறங்கலான்னு பார்த்தா வாத்தி சாங் வர, என்னடா நம்மளுக்கு யாரா போட்டான்னு பார்த்தா நம்ம அண்ணன் எடுக்கிறதுனால இறங்கின கையோட பக்கத்தில் ஒரு கடையை பார்த்து நல்லா ஒரு 2 பூரியை போட்டு பூச்சிக்கிட்டு சாப்பிட்டு நம்ம ஊருக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இதான் நம்ம ஊர். மொத்தம் 3 காரணத்துக்கு ஊருக்கு வந்திருக்கேன். மொதல் காரணம் வீட்டில் கொஞ்சம் வேலை, அந்த வேலையை முடிக்க வந்தேன். 2வது காரணம் நல்லா ஊர் சுற்றலான்னு. இவன் தான் முத்து, இவனோட தான் இன்னைக்கு கன்னியாகுமரி போகிறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்பி போகிற வரையில் கண் குளிர காட்சி இதோ உங்களுக்காக. நடுவில் ஒரு குட்டி சிறுநீர் இன்டர்வல். டெஸ்டினி அரைவ்டு கன்னியாகுமரி. எத்தனையோ தடவை கன்னியாகுமரி வந்திருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் திருவள்ளூர் கிட்டே போய் பார்க்க போகிறேன். காரணம் கண்ணாடி பாலம். ஷிப்பில் தான் போனோமா, அதுக்கு ஒரு 200 ரூபா வாங்கினாங்க. கண்ணாடி பாலம் சோதனை சக்ஸஸ், நீங்கள்லாம் தைரியமாக வரலாம். அப்படியே திருவள்ளூர் உள்ளே போய் மேலே ஏறி பார்த்தா எவ்வளோ பெருசு. அவரோட சிலைன்னு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது. இறங்கி போனால் 133 அதிகாரத்துலேயும் ஒரு குரல் எழுதி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சுற்றி முற்றி பார்த்தேன், ஒன்றும் புரியல. வெளியே வந்து பார்த்தா வெயில் சுட்டி அடிக்குது. இன்னும் 2-3 டெஸ்டினி வேறு நம்மக்கிட்டே இருக்குது. அதை எப்படி போய் சேர போகிறோன்னே தெரியல. சரின்னு திருவள்ளூருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இதோட இந்த வீடியோ முடியுது. guys, stay tuned for the next video.